பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்து உதவி செய்த எங்களோட ஊர் மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நம் நாட்டு மக்களுக்காக எங்களோட ஊர் புல்மோட்டையில் இளைஞர்கள் நாம் சேர்ந்து நிவாரணப் பொருட்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றையோட 2வது நாள் நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமான உதவிகளை எங்களோட ஊர் புல்மோட்டை மக்கள் மூலமாக நாங்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர் மக்கள் பொருட்களாகவும் பணமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த உதவியை செஞ்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நம் நாட்டு மக்களுக்காக நம்ம ஊர் புல்மோட்டை மக்கள் விரைந்து வந்து அந்த உதவியை எதிர்பார்க்காத அளவுக்கு செஞ்சிருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பெற்றுக்கொண்ட நிவாரண உதவி பொருட்களை நாம் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். மிக விரைவில் நாங்கள் அந்த பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். பாதிக்கப்பட்ட நம் நாட்டு மக்களுக்காக எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சிறிய முயற்சி எடுத்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் வெற்றியை பெற்று இன்றைக்கு 2வது நாள் இதை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதே போல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட ஊர்லேயும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களோட முயற்சி எடுங்க. நம்ம நாட்டில் இருக்கிற நிலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போதைய நிலைமைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு எதுவுமே இல்லாமல், உடுத்துறதுக்கு உடை இல்லாமல், தூங்குறதுக்கு வீடுகள் இல்லாமல் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் உங்களோட ஊரில் இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்து உதவிகளை பெற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உதவிகளை வழங்கினா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.